ஸ்டஃப்டு கீரை தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆயில் போட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அதை நல்லா வதக்கிட்டு அதில் வந்து கீரையை சுத்தமாக நல்லா கழுவிட்டு அதை பொடியாக நறுக்கி நல்லா போட்டு வதக்கிட்டு அதில் தேவையான அளவு மிளகு சீரகத்தூள் போட்டுக்கிறோம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நல்லா வெறுமனே இரும்பு கடாயில் வதக்கும் போது தண்ணி எதுவுமே தேவையில்லை, அதுவே நல்லா வதங்கிடும். இது கூடுதல் சுவைக்கு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வறுத்து பொடி பண்ண பொடியை போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து உள்ளே வைக்கிற தோசைக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தோசை, அதாவது கருப்பு கவுனி அரிசி, சோயா, உளுந்து எல்லாம் போட்டு நான் தோசை வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த கீரை வந்து நம்ம ஸ்டஃபிங் போட்டுருவோம். ஸ்டஃபிங் போட்டு நம்ம